பெரியார்கிட்ட ஒரு தடவை ஒரு இளைஞர் வந்து வேலை கேட்குறாரு. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த அன்னைக்கு முதலமைச்சர் ஆகக்கூடிய காமராஜரை ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பையனும் தொடர்ந்து ஒரு 3 வாரம் தொடர்ந்து ஆஃபீஸ்க்கு வர்றாரு. இவர் சொல்லியிருக்கம்பான்னு சொல்லி அதை நினைவுபடுத்தி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 4வது வாரம் திடீர்னு அந்த வேலை கட்டு வந்த பையன் ஆஃபீஸ்க்கு எடுத்தாப்புல நல்லா சட்டெலாம் இன் பண்ணிட்டு சிகரெட்டு குடிச்சிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ உதவியாளர் வந்து, ஐயா அந்த பையன் வந்து வேலை கட்டு வந்த பையன் வந்து இப்படி போயிட்டு இருக்கான் அப்படின்னோடனே, சரி விடு அப்போ அவனுக்கு வேலை கிடைச்சிருக்கும் அப்படின்னாரு. ஏன்னா இப்போ அறிஞர் அண்ணா, கலைஞர் இவங்களுக்குலாம் வந்து பேச்சாற்றல் இருந்துச்சு. இந்த பேச்சாற்றலை வச்சு மக்களை கவர்ந்து இழுத்து அவங்கள்ட்ட வந்து நிர்வாகத்தை கொண்டு போனாங்க. ஆனால் பெரியார் வந்து என்ன சொன்னார்னா, பேச்சாற்றலாம் கிடையாது, ஆக்ஷன் இஸ் த மேஜிக் வேர்டு. என்ன செயல் வேணுமோ அந்த செயலுக்காக மட்டும் பேசுவார். ஒரு முறை வந்து பெரியார்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் வந்து கடவுள்னு சொல்கிறீங்க, திடீர்னு கடவுளுங்க முன்னால் நேரில் வந்து நின்றுட்டா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கும்போது, மற்றவங்கள வந்து அந்த வாத திறமையில் ஏதோ தன்னுடைய கொள்கையை தோற்று போயிடக்கூடாங்க ஏதாவது பேசுவாங்க. ஆனால் பெரியார் என்ன சொன்னாதீங்களா, கடவுள் வந்து நின்றுட்டாருன்னா இருக்காருன்னு சொல்லிட்டு போயிடுவோம்பா, வேற என்ன இருக்கு, அவ்வளோதானாரு. அதனால பெரியார் வந்து எப்பயும் ஒரு போலிக்காகவோ தனக்காகவோ தன்னுடைய வாதத்துக்காகவோ பேசவே இல்லை. இந்த மக்களுக்கு என்ன வேணும் அதுக்காக பேசணும்னு பேசினாரு. அதனால தான் அவர் பெரியார்.